வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீகார்ல இருந்து சேரன், சோழன், நிலா 3 பேரும் திரும்பி வந்திருக்கு. அங்க இருக்க வானதியை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. வானதி உடனே அவங்கள பார்த்துக்கிட்ட விதத்தையும் தன்னோட பொறுப்பையும் ரொம்ப பெருமையா சொல்ல பல்லவன் அவங்கள கலாய்ச்சி தள்ளிடுறாரு. வானதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி நான் கிளம்புறேன், எனக்கு காலேஜுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. போறவங்க வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுறாங்க. நடேசன் உட்கார்ந்துருக்க, நிலா அங்க ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. சோழன் ஒரு சேர் எடுத்து போட்டு வந்து உட்கார, என்னடா டூத்பிக் வேணுமான்னு பாண்டி கேட்குறாரு. இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே பல்ல நோண்டிட்டு இருக்க சோழன், டேய் உன் ஆளு சட்னி அரைக்கவே இல்லடா, பருப்பெல்லாம் அப்படியே இருக்குன்றாரு சோழன். ஆனாலும் டேஸ்டா தானே இருந்துச்சுன்றாங்க நிலா. அப்படி சொல்லுமா, இவ்வளவு தூரம் நமக்காக வந்து சமைச்சு வச்சுட்டு போகுது, அதை யோசிக்க மாட்டேங்கிறான் பாரு அவன் அப்படிங்கிறாரு சேரன். நிலாவும் சோழனை முறைச்சிட்டு இருக்காங்க. அதை விடுங்க, சந்தாவோட வீட்டுல ஏதோ கண்டிஷன் சொன்னதா சொன்னீங்களே அதை சொல்லுங்கன்றாரு பாண்டி. உடனே நிலா, அதை உங்க அண்ணன் சொல்லுவாரு, அவர்கிட்டயே கேளுங்க அப்படின்னு சொல்ல நடேசன், பல்லவன், பாண்டி 3 பேரையும் ஆர்வமா அவரையே பாக்குறாங்க. அவரு கூலா வாய்க்குள்ள விரல விட்டு நோண்டிக்கிட்டு இருக்காரு. என்னடா ஆச்சுன்னு பாண்டி கேட்க, அது ஒண்ணும் இல்லடா, நாங்க போய் பேச ஆரம்பிச்சதுல இருந்து அவரு பிடி கொடுக்கவே இல்லை, இதெல்லாம் செட் ஆகாது, வெளியே போங்கன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்கள ஆஃப் பண்ற மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டேன், அப்புறம் தான் அவங்க ஆஃப் ஆகி ஓகே சொன்னாங்கன்றாரு சோழன். பாயிண்ட் எடுத்து விட்டியா, வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுடா அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே 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 சும்மா அதையே சொல்லாதண்ணே, நீ சந்தாவை பார்த்தல, அவங்க கிட்ட பேசுனல்ல, இப்படி எவ்வளவு நல்ல விஷயம் நடந்தது, அதெல்லாம் விட்டுட்டு இதையே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சோழன் சொல்ல, இவங்க 3 பேரும் என்னதான் நடந்ததுன்னு சொல்லுங்கன்ற மாதிரி பாக்குறாங்க. நல்லது நடந்ததுதான், ஆனா நீ அங்க சொல்லிட்டு வந்ததெல்லாம் நினைச்சாலே எப்படி செய்யறதுன்னு ஒரே பதட்டமா இருக்குடாங்கிறாரு சேரன். என்ன பதட்டமா இருக்கா அப்படின்னு பாண்டியும் நடேசனும் பாக்குறாங்க. அவ்வளவெல்லாம் நம்மளால பண்ண முடியுமாடா அப்படின்னு சேரன் கேட்க, அப்படி என்னடா கேட்டாங்கன்றாரு பாண்டி. அவங்களெல்லாம் கேட்கல, இவர் தான் இஷ்டத்துக்கு இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு அளந்து விட்டாரு அப்படின்னு நிலா சொல்றாங்க. இல்ல, பொதுவா பையன் வீட்டுல தானே இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு பல்லவன் கேட்க, நிலா அவரை பாக்குறாங்க. இல்ல நான் அதை கரெக்ட்னு சொல்லல, ஆனா அதுதானே வழக்கம், இவங்க டிமாண்ட் பண்ணாங்களா என்ன அப்படிங்கிறாரு பல்லவன். அவங்க அந்த டாபிக்கை ஆரம்பிக்கல பல்லவா, அவங்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அவங்கள சம்மதிக்க வைக்கிறதுக்காக சோழன் தான் 25 லட்சம் ரூபாய் பணம் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படின்னு நிமிர்ந்து உட்கார்றாரு நடேசன். பாண்டியன் திக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்க, 30 சவரன் நகை போடுறோம், அதெல்லாம் போட்டு அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறோம்னு இவர் தான் சொன்னாரு அப்படின்னு நிலா தெளிவா சொல்லிடுறாங்க. 25 லட்சம் 30 சவரன் நகையா அப்படின்னு அதிர்ச்சியோட கேக்குறாரு நடேசன். ஏய், இதையெல்லாம் கொடுத்துதான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வர போறீங்களா? நல்லா இருக்குடா. டேய், அந்த ஊரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அங்க பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம தானே இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அவங்கள்ட்ட போய் அதை தர்றேன் இதை தர்றேன்னு மண்டைய ஆட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏய், அந்த அளவுக்கெல்லாம் அந்த குடும்பம் ஒர்த்தே கிடையாதுடா அப்படிங்கிறாரு நடேசன். ஒர்த்தா இல்லையான்னு பாக்குறதுக்கெல்லாம் இங்க இடமே இல்லை. அண்ணே சந்தாவை காதலிக்குது, அவங்க காதலை சேர்த்து வைக்க இதெல்லாம் பண்ணணும்னா பண்ணிதான் ஆகணும்னு சோழன் சொல்ல, எப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு சேரன். கன்றாவி காதல், காதல்னா 2 பக்கமும் தாண்டா காதல் இருக்கணும். அவங்க அம்மா அப்பா இவ்வளவு கேட்டிருக்காங்கல்ல, அந்த பொண்ணு அப்ப கூட தானே இருந்தது, ஏன் தடுத்து பேசியிருக்கலாம்லன்னு கேக்குறாரு நடேசன். ஒன்னும் பேசாம கம்முன்னு இருந்திருக்குது, இதுக்கு பேர் காதலா? இதெல்லாம் காதலே கிடையாதுடா அப்படின்னு நடேசன் அடிச்சு சொல்றாரு. அவங்க அப்பா அம்மாவை மீறி அந்த பொண்ணால என்னப்பா செய்ய முடியும்? எதிர்த்து பேசுற நிலைமையிலேயே அவ அங்க இருக்கா அப்படின்னு சேரன் கேட்க, ஏன் நீங்கெல்லாம் என்னை எதிர்த்து பேசுறதே கிடையாதா? என் வார்த்தையை கேட்டுதான் அப்படியே நடக்கிறீங்களா? ஏன் இப்ப கூட சொல்றேன், அந்த பொண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் பணமும் 30 சவரன் நகையும் கொடுத்து கூட்டிட்டு வர்றதெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு சொல்றேன், கேக்குறீங்களா? கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நடேசன் சொல்ல, எல்லாரும் அமைதியா தலையை குனிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இந்த உலகத்திலேயே எல்லாரும் அப்பா அம்மா பேச்சு கேட்டுதான்டா நடப்பாங்க, ஆனா இந்த வீட்டுல தான் அப்பன் பேச்ச எவனுமே மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு நடேசன் சொல்ல, மதிக்கிறதெல்லாம் நீங்க நடந்துக்கிறதுல தானே இருக்கு அப்படிங்கிறாரு சோழன். டேய், நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? சரிடா, இவ்வளவு தூரம் அந்த பொண்ணுக்காக கிளம்பி போனீங்கல்ல, உங்களை பார்த்த உடனே அடுத்த நிமிஷமே உங்களோட கிளம்பி வந்திருக்கணும்ல அந்த பொண்ணு அப்படின்னு நடேசன் கேட்க, அங்கிள்
அங்க எதுக்கு எடுத்தாலும் அவங்க மாமாவும் ஆட்களும் வர்றாங்க. அவங்கள மீறி எப்படி அங்கிள் வருவாங்கன்னு நிலா கேக்குறாங்க. வரணும்மா, வரணும். உங்களுக்கு தெரியுமில்ல, போனா அவங்க மாமனும் ஆட்களும் வருவாங்கன்னு தெரிஞ்சுதானே ரிஸ்க் எடுத்து தானே போனீங்க. அப்ப நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து போறப்ப அந்த பொண்ணும் துணிஞ்சு வரணும்ல. ஆனா அவ துணிய மாட்டா அப்படின்னு அவர் சொல்ல ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நீங்க 25 லட்சம் ரூபா பணம், 30 சவரன் நகை எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வருவீங்க. நல்லா இருக்குமா இது அப்படிங்கிறாரு நடேசன். அப்பா, அங்க சந்தாவோட நிலைமையே வேறப்பா. அவளால வீட்டை எதிர்த்து பேச முடியாதுன்றாரு சேரன். இதெல்லாம் நீங்க பேசவே கூடாதுடா. சரி, அந்த பொண்ணை விடு. நீங்க என்ன பண்ணனீங்க? சேரனுக்கு பொண்ணு பார்க்க போறோம், சேரனுக்கு கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு தகவலா தாண்டா என்கிட்ட சொன்னீங்க. இதுக்கெல்லாம் ஒருபடி மேல போய் அப்பன்னு ஒருத்தன் இருக்கிறதையே மறந்துட்டு அவன் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர்றான். எவன்டா இந்த வீட்டுல அப்பனை மதிக்கிறீங்க அப்படின்னு நடேசன் கேக்குறாரு. அப்படி உங்களை மதிச்சு உங்களை கேட்டு எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு சார் அப்படி என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறேன் அப்படின்னு கேக்குறாரு சோழன். டேய், என்னடா பண்ணல? ஜம்பமா சொந்த வீட்டுல உட்கார வச்சிருக்கேனே, இது ஏன் வீடுடா அப்படிங்கிறாரு நடேசன். இது உங்க வீடா? இது எங்க தாத்தாவோட வீடு அப்படின்னு சோழனும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. டேய் சோழா சும்மா இருடா, நீ ஏன்டா அவர்கிட்ட கூட பேசிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு சேரன். பின்ன என்னன்னு, நமக்கு என்னவோ இவரு ரொம்ப நல்ல அப்பாவா இருந்த மாதிரி இந்த கேள்வி கேட்கிறாருன்னு சோழன் சொல்ல பல்லவனுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருது. கரெக்டுன்னு, அப்படி கேளுனேங்கிறாரு பல்லவன். ஏய் அப்படின்னு அவரு வேகமா பல்லவன் பக்கம் திரும்ப, டேய் விட்ரா அப்படின்னு பல்லவனுக்கு சமாதானம் சொல்றாரு பாண்டி. அண்ணி வந்தப்ப கொஞ்சம் அமைதியா இருந்தாரு, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாருங்கிறாரு பல்லவன். ஏய், நீ எல்லாம் வாயே பேசக்கூடாது அப்படின்னு ஒத்த விரல நீட்டி மிரட்டுறவரு. பேசுன பிச்சு புடுவேன் பிச்சுங்கிறாரு அவரு. உடனே சோழன் வேகமா எழுந்து வந்து, யோ அவனை அதற்ற வேலையெல்லாம் வேணாம். சந்தா மேல தப்பு, சந்தா வீட்டு ஆளுங்க மேல தப்புன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு அவங்க அப்பா எவ்வளவோ பரவாயில்ல. பசங்களை வளர்க்க கோயம்புத்தூர் வந்து என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்த்துருக்காரு. நீங்க எங்களுக்காக என்ன பண்ணுனீங்க? அம்மாவை கொண்டுட்டு போய் ஜெயில உட்காந்துக்கிட்டீங்க. எங்க அண்ணன் தானே எங்களை வளர்த்துச்சு அப்படின்னு கேட்க அவரு அமைதியா தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காரு. நாங்க ஸ்கூல் போனோமா, காலேஜ் போனோமான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல அதுக்காக ஏதாவது முயற்சி தான் எடுத்தீங்களா அப்படின்னு சோழன் கேட்க நடேசன் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. ஏதோ அண்ணங்கிறதுனால எங்களை ஸ்கூலு காலேஜ் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துது, இல்லைன்னா எங்களுக்கு படிப்பறிவு கூட இல்லாம தான் இருந்திருப்போம். பெத்த பசங்க மேல இந்த அளவுக்கு கூட அக்கறை இல்லாத ஒருத்தரை வந்து மதிச்சு நாங்க பேசணுமா? நீங்க ஆடின ஆட்டம்லாம் எங்களுக்கு தெரியாதா என்ன? ஏதோ நிலா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்க, இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு சோழன் அவர் பக்கத்துல போய் நின்று கத்திக்கிட்டு இருக்க. சோழன், எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்கன்றாங்க நிலா. சேரனை எழுந்து வந்து, சோழா விட்ரா அப்படிங்கிறாரு. அண்ணே, நான் என்னென்ன தப்பு பண்ணேன்? அப்பாவா இவரை மதிக்கணும்னு இவர் எதிர்பார்க்கிறாருல்ல, அப்ப அப்பாவா நமக்கு இவர் என்ன செஞ்சாருன்னு கேக்குறேன். பதில் இருக்கா அவர்கிட்ட? இல்ல. அப்ப போக சொல்லுங்க கிளம்பி அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இடுப்புல கைய வச்சுட்டு முறைக்க அவரும் படக்குன்னு எழுந்து வெளியே போறாரு. அங்கிள்னு நிலா கூப்பிட, அப்பா பா அப்படின்னு சேரனும் கூப்பிட்டு இருக்காரு. சோழன், ஏன் சோழன், அவர் ஏதாவது சொல்லிட்டு போறாருன்னு விட வேண்டியது தானே, எதுக்கு இவ்வளவு ஹார்ஷா பேசுனீங்கன்னு கேக்குறாங்க நிலா. ஆமாண்டா, நீ ஓவரா தான் திட்டிட்ட அப்படின்னு பாண்டி சொல்ல அவர் அப்படியே ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு கைய பின்னாடி கட்டிக்கிட்டு, ஏண்டா வழக்கமா அவர் இந்த மாதிரி வாய விட்டா நீ தானேடா அதிகமா கத்துவ, இன்னைக்கு என்னடா நான் அமைதியா நிக்கிறேன், என்ன அந்த ஆள் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறியா நீ அப்படின்னு சோழன் கேக்குறாரு. டேய், அவருக்கு உடம்பு சரியில்லைடா அப்படின்னு பாண்டி சொல்ல நிலா சேரன் ரெண்டு பேரும் திடுக்குன்னு பாக்குறாங்க. உடம்பு சரியில்லையா அப்படின்னு யோசனையா கேக்குறாரு சோழன். என்னது உடம்பு சரியில்லையா, என்னடா ஆச்சுன்னு பதறிக்கிட்டு வர்றாரு சேரன். அண்ணே, நேத்து நான் கடையில இருக்கும் போது அவரு வந்தாரு, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு சொன்னாரு. இப்படிலாம் அவரு கேட்டதே இல்லைன்னு எனக்கும் ரொம்ப ரொம்ப பாவம் ஆயிடுச்சு. சரின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அங்க செக் பண்ணிட்டு பிபி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி டேப்லெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாண்டி சொல்ல அச்சோன்னு படபடப்போட பாக்குறாரு சேரன். அவருக்கு பிபி எல்லாம் இருக்கா என்ன? எனக்கு எதுவுமே இல்லைன்னு தானே சொல்லுவாருன்னு நிலா கேக்குறாங்க. நானும் அப்படிதாங்க நினைச்சேன், ஆனா பிபி எல்லாம் இருக்கும் போல, அதுவும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு, டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. நம்ம கிட்ட உதவின்னு கேட்டு அவர் இப்படி வந்ததெல்லாம் இல்ல, திடீர்னு அவர் அப்படி பார்க்கவும் எனக்கே ரொம்ப பாவம் ஆயிடுச்சு அப்படின்னு பாண்டி சொல்ல எல்லாரும் யோசனையும் பரிதவிப்புமா பாக்குறாங்க. வீட்டுக்கெல்லாம் போக வேணாம், கடையிலேயே படுங்க, ஏதாவதுன்னா சொல்லுங்கன்னு சொன்னேன். அவரு
அவரும் ஒண்ணுமே பேசாம நான் சொன்னதை கேட்டு கடையில போய் ஒரு ஓரமா படுத்துட்டாரு அப்படின்னு பாண்டி சொல்ல இப்ப சோழனே தவிப்பா பாக்குறாரு. வேற எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நிலா கேட்க, இல்லைங்க மாத்திரை மட்டும் கரெக்டா ஒழுங்கா சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் அவருக்கு பிபிலாம் இருக்குங்கிறதே நம்ம யாருக்கும் தெரியவே இல்லையடா அப்படின்னு கேட்குறாரு சேரன். அண்ணே அவரால் தானே நமக்கு பிபி ஏறும், அவருக்கே வந்துச்சு நீ இப்ப வரைக்கும் தெரியலங்கிறாரு சோழன். நிலாவுக்கு கோபம் வந்துடுது. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, நீங்க இப்படி ஓவரா பேச போய் தான் அவர் எழுந்திரிச்சே போயிட்டாரு அப்படின்னு நிலா சொல்ல சேரன் வெளியே பாக்குறாரு. எதுக்கு தேவையில்லாம ஒரு மனுஷனை இப்படி எல்லாம் பேசணும், நடந்து முடிஞ்சதை சொல்லி காட்டி இப்போ உங்களுக்கு என்ன ஆக போகுது, இவ்வளோ பணமும் நகையும் எப்படி கொடுக்க போறோன்ற அக்கறையில தானே பேசினாரு, பேசினா பேசிட்டு போகட்டும்னு விட வேண்டியது தானே, எதுக்கு கத்தணும், இதோட விடுங்க சோழன் அப்படின்னு நிலாவும் பேசி விட்டுடுறாங்க. எல்லாரும் அப்படியே அமைதியா நிக்க, டேய் பாண்டி அவருக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லல்லடா அப்படின்னு சேரன் தவிப்பா கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நல்லாதான் இருக்காரு, நம்ம கிட்ட உதவிலாம் அவர் வந்து நின்னதே இல்ல, அவரா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு சொன்னது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு. இவன் கேட்டான்ல எப்பவும் நான் தான் அவரை கத்துவேன், இன்னைக்கு கத்தலன்னு, அதுக்கு இதுதான் காரணங்கிறாரு பாண்டி. மத்தபடி அவரை நினைச்சு பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பாண்டி சொல்ல, சரிடா அவர் வரட்டும் நான் பேசுறேன் அவர்கிட்ட அப்படின்னு சேரன் கிச்சனுக்கு போக பல்லவன் ரூம்குள்ள போக பாண்டி வெளியே போறாரு. சோழனும் நிலாவும் மட்டும்தான் நிக்கிறாங்க. கடைசியில நான் தான் வில்லன் ஆயிட்டேன்ல அப்படின்னு நெஞ்சில் அடிச்சுக்கிறாரு. நிலாவும் நக்கலா அதுல டவுட் வேறையான்னு கேக்குறாங்க. எல்லா இடத்துலயும் போய் வாய விட்டது நீங்க தானே, அப்ப பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. நிலா படார்னு கதவு சாத்திக்க எல்லாத்தையும் ஒரு சுத்தி பார்வை பார்த்துட்டு, உங்க யாருக்குமே நான் பண்ணின நல்லது எதுவுமே கண்ணுக்கு தெரியாதுல்ல, ஒரு நாள் காலம் பதில் சொல்லும், அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு அவரும் வெளியே கிளம்புறாரு. பாண்டி ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க கண்ணன் ப்ரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. வானதி கொஞ்சம் வேகமா வர்றாங்க. வரவங்க ஒர்க் ஷாப்க்கு வர, வா வானதி உட்காருங்கிறாரு பாண்டி. என்னடா உன்னை காணோமேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்த, உட்காரு அப்படின்னு அவர் சொல்ல வானதியும் உட்கார்றாங்க. எனக்கு காலேஜ் எல்லாம் இல்லையா, தினமும் உன் கடையவே சுத்தி சுத்தி வந்தா யார் காலேஜுக்கு போறதான்றாங்க வானதி. பரவாயில்லையே படிக்க ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்னு ஆச்சரியப்படுற கண்ணன் ப்ரோ என்ன எக்ஸாமான்னு கேக்குறாரு. அதெல்லாம் இல்ல ப்ரோங்கிறாங்க வானதி. சொல்லிக்கிட்டே வானதி அப்பப்போ பாண்டியை பார்க்க அவரு சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. டக்குன்னு வானதிக்கு கோபம் வந்துடுது. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சத்தமா சொல்ல, என்ன ஏதாவது கோவமானு கேக்குறாரு பாண்டி. வானதி வெடுக்குன்னு முகத்தை திருப்பிட்டு உட்காந்துக்கிறாங்க. பாண்டி அப்படியே நட்டை கழட்டிட்டு வானதி முகத்தையே அப்பப்ப பாத்துட்டு இருக்காரு. அவங்க திரும்பாம அப்படியே உட்காந்துருக்க, டேய் கண்ணா இதை டைட் பண்றான்னு அந்த நட்டை கையில கொடுக்குறாரு. வானதி பக்கத்துல வந்து சேர் எடுத்து போட்டு உட்கார்றவரு வேணும்னே விளையாட்டா அவங்க காலில் ஒரு இடி இடிச்சுட்டு உட்கார்றாரு. வானதி திடுக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. என்னடி அப்படின்னு பாண்டி கேட்க, அப்படியே நடிக்காத பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல, அப்ப நிஜமாவே கோவமா தான் இருக்கியா, அதனாலதான் நீ என் போனை எடுக்கலையா அப்படின்னு பாண்டி கேட்க, ஆமா கோவமா தான் இருக்கேன் அப்படின்னு வானதி சொல்ல, சரி எதனால கோவமா இருக்கேன்னு கேக்குறாரு அவரு. ஓ நான் எதனால கோவமா இருக்கேன்னு கூட தெரியல உனக்கு அப்படின்னு வானதி கேட்க, சத்தியமா தெரியலடி, எதுக்கு இந்த கோவம்னு கேக்குறாரு பாண்டி. நீ என்ன ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்ட, அதனால நான் கோவமா இருக்கேன், நான் கோவமா இருக்கேன்றது கூட உனக்கு தெரியல அப்படின்னு வானதி கத்திக்கிட்டு இருக்க. ஓகே ஸ்டார்ட் மியூசிக் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு கண்ணன் ப்ரோ. கோவமா இருக்கேன்னு நான் சொல்லி ஏன் கோவமா இருக்கேன்ற காரணத்தையும் நானே சொல்லணுமா அப்படின்னு வானதி சிடுசிடுக்க, அது தெரிஞ்சா நான் ஏண்டி உங்ககிட்ட கேட்க போறேன்றாரு அவர் அப்பாவியா. நீ என்ன பண்ணனன்னு நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு வானதி சொல்ல, பாண்டி நிஜமாவே யோசிக்கிறாரு. அப்படி என்ன பண்ணிருப்பாருன்னு கண்ணன் ப்ரோவும் யோசிக்கிறாரு. அவரு நட்டை டைட் பண்ணிட்டு இருக்க, டேய் கண்ணா நான் என்ன பண்ணேன்னு பாண்டி பொசுக்குன்னு கேட்டுட. என்ன பண்ணனியா, காலையில் 2 வண்டி பஞ்சருக்கு வந்துச்சு, அதை சரி பண்ண, அப்புறம் பிரேக் லூஸாக இருக்குன்னு ஒரு வண்டி வந்தது, அதை சரி பண்ணன, வேற என்ன பண்ணன அப்படின்னு கண்ணன் ப்ரோ சீரியஸாக கேட்குறாரு. கொஞ்சம் வாயை மூடுறீங்களா அப்படின்னு வானதி கத்த, அச்சோ ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு பயப்படுறவரு. அண்ணே நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேங்கிறாரு. ஒரு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஆளை விடுங்கடா அப்பா அப்படின்னு கையில இருக்க பைப்ரிஞ்ச போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுறாரு. ஏய் அப்படி என்னடி கோபம் உனக்கு, எனக்கு சத்தியமா தெரியலங்கிறாரு அவரு. நான் பேசாம இருந்தா என் கோபம் உனக்கு புரியும்னு நினைச்சேன் பாண்டி, ஆனா நான் கோபமா இருக்கேன்றதே உனக்கு தெரியல அப்படின்றாங்க வானதி. சரி என்ன விஷயம், ஏன் கோவமா இருக்கன்றத நீயே சொல்லலாம்லன்னு கேக்குறாரு அவரு. நீ என்ன நினைக்கிறன்னு என்னால கற்பனை எல்லாம் பண்ணி சொல்ல முடியாது வானதி, நேரா சொல்லு என்ன கோவம்னு கேக்குறாரு அவரு. வானதி அமைதியாவே உட்கார்ந்துருக்க, சொல்லுடிங்கிறாரு. பாண்டி
நான் உன் வீட்டுக்கு வந்து உங்க 3 பேரையும் எப்படி நல்லா கவனிச்சுக்கிட்டேன், அதெல்லாம் நீ மதிக்கவே இல்லைல்ல. சேரனும் நிலாக்காவும் இருக்காங்க. அப்ப பல்லவன் அவங்க கிட்ட நான் உங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணதா சொல்றான், நீயும் சிரிக்கிற அப்படின்னு வானதி சிடுசிடுக்க பாண்டி இப்பவும் சிரிச்சிடுறாரு. ஏய், அதுக்கெல்லாம் கோவமா இருப்பியான்னு அவர் விளையாட்டா கேட்க, பாத்தியா பாத்தியா இப்பவும் சிரிக்கிற அப்படின்னு வாலிபட சிம்ரன் மாதிரி கத்துறாங்க வானதி. ஏய், இதெல்லாம் கோவப்படுற விஷயமா என்ன அப்படின்னு அவரு கேட்க, என்ன பாண்டி நீ அசால்ட்டா சொல்ற, அவங்க இல்லாதப்போ நான் உங்களை எப்படி எல்லாம் கவனிச்சுக்கிட்டேன், அது உங்களுக்கு டார்ச்சரா இருந்துச்சா, நீயும் என்ன அப்படிதான் நினைக்கிறியா, சொல்லு பாண்டி, அதனாலதான் உன் தம்பி அப்படி சொன்னப்ப சிரிச்சுட்டு நின்று இருந்தியா அப்படின்னு வானதி கேட்க, எதுக்குடா வம்புன்னு வாயை மூடிட்டு பாக்குறாரு. அதுவும் அவங்க வந்து உட்கார கூட இல்லை. அதுக்குள்ள பல்லவன் அப்படி சொல்றான் அப்படின்னு வானதி சொல்ல, ஏய் அவன் ஏதோ விளையாட்டா சொல்லி இருப்பாண்டி, அதை போய் சீரியஸா எடுத்துக்கிறேன்றாரு பாண்டி. எப்படி பாண்டி, உன் வீட்டாளுங்க என்ன கிண்டல் பண்ணா மட்டும் அதை நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற, அவங்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிற, அவங்களோட சேர்ந்து நீயும் சிரிக்கிற இல்ல அப்படின்னு வானதி கேட்க, கிண்டல்லாம் பண்ணல வானதி, உண்மையை தானே சொன்னா அப்படின்னு பாண்டி பட்டுன்னு சொல்லிட, படக்குன்னு வானதி கோமா முகத்தை திருப்பிக்கிறாங்க. சரி சரி கோச்சிக்காதங்கிறேன்ல அப்படின்னு பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப நான் உன்னை டார்ச்சர் பண்றேன்னு நீ சொல்ல வர்றியா அப்படின்னு வானதி கேட்க, அவர் ரொம்பவே அப்பாவியா, உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமான்னு கேட்குறாரு. அப்ப நான் டார்ச்சர் தான் பண்ணேன் இல்ல அப்படின்னு வானதி கேட்க, ஆமா வானதி நிஜமா நீ டார்ச்சர் தான் பண்ணன்னுறாரு. என்ன பாண்டி அப்படின்னு அவங்க அதிர்ச்சியா கேட்க, வேற என்ன சொல்ற அப்படிங்கிறாரு பாண்டி. நான்லாம் காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிற ஆளே இல்ல, உங்களுக்காக சீக்கிரம் எழுந்திருச்சு காலையில ஒரு முறை ராத்திரி ஒரு முறைன்னு உங்களுக்காக சமைச்சு கொடுத்து வீட்டை பார்த்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ண, ஆனா அதெல்லாம் உனக்கு டார்ச்சரா தெரியுதுல்ல அப்படின்னு வானதி ரொம்ப கோவப்பட, ஏய் உன்னோட அக்கறை எனக்கு புரியுதுடி, ஆனா அது எதுக்குன்னு தான் புரியல அப்படின்னு அவர் சொல்ல, வானதி பயங்கர கோவப்படுறாங்க. ஏய், உனக்கு தான் சமைக்க வரல, நீ சமைச்சு ட்ரை பண்ணதும் நல்லா வரல, அது மாதிரி நீ பண்ணணும்னெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவும் இல்லை, நீ தான் சமைக்கணும்னு வந்து நெட்டை பார்த்து ஏதேதோ செஞ்சு கிச்சனையும் ஒரு வழி பண்ணிட்ட, நான் தானே எல்லாத்தையும் கிளீன் பண்ணேன், அப்புறம் என்ன எல்லாத்தையும் சாப்பிட வச்சு நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சேன், சிக்கன் குழம்பா அது, அவ்வளவு காரத்தை கொட்டி வச்சிருக்க, அதையும் நாங்க சாப்பிட்டோம், அவன் எல்லாம் பாவம் ராத்திரி அதே குழம்புல தேங்காய் அரைச்சு ஊத்தி தோசை சுட்டு கொடுத்த, அதை தான் அவனும் சாப்பிட்டான், அவன் ராத்திரி பரோட்டா சாப்பிடலான்னு இருந்தான், அதையும் நீ கெடுத்து விட்டுட்ட, அவனுக்கு கோபம் அப்புறம் அப்படி சொல்லதானே செய்வான் அப்படின்னு பாண்டி யதார்த்தத்தை மனசுல இருக்கத அப்படியே சொல்லிடுறாரு. அப்போ உங்களுக்கெல்லாம் என் அக்கறை பெருசா தெரியவே இல்லைல்ல, குழம்பு காரம் ஆயிடுச்சு அதுதான் பெருசா தெரியுதுல்ல அப்படின்னு வானதி கேட்க, நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற, பாத்தியா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கவே தேவையில்லைன்னு சொல்றேன் வானதி, உனக்கும் சேர்த்து ஹோட்டல்ல நானே பிரியாணி வாங்கிட்டு வந்திருப்பேன்ல, அத நாம எல்லாரும் சேர்ந்து நல்லா உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கலாம், உனக்கும் வேலை மிச்சம் தானே அப்படின்னு பாண்டி கேட்கிறாரு. உங்களுக்காக நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், சாக்ரிஃபைஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியலல்ல அப்படின்னு வானதி சொல்ல, உன்னை யாரடி சாக்ரிஃபைஸ் பண்ண சொன்னா, ஏய் இதெல்லாம் செய்யணும் உங்ககிட்ட நான் சொன்னேனா, இல்ல நீ இப்படிலாம் செய்யலனாலும் எனக்கு உண்மையில இருக்க லவ் குறைய போறது இல்ல, எதுக்கு நீ உன்னை வருத்திக்கிட்டு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பாண்டி கேட்க, புரியுது பாண்டி நல்லா புரியுது, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், உனக்கு ஒரு நல்லது பண்ணனா அதுல கூட குத்தம் சொல்ற பாத்தியா, நீ இப்படி ஒரு நன்றி கெட்டவனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை பாண்டி அப்படின்னு வானதி கத்த, ஏய் நீ இதெல்லாம் கேட்டதுனால தாண்டி சொன்னேன், நான் சொல்ற ஐடியாவிலே இல்ல, நீ தான் சமைச்சு நான் உங்களை டார்ச்சர் பண்ணனான்னு கேட்ட, நானும் ஆமான்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான் பாண்டி சொல்லிட்டு இருக்க, படக்குன்னு அவரோட கையை தட்டி விட்டுட்டு எழுந்து நிக்கிறாங்க வானதி. நான் கோவப்படுவேன்னு தெரிஞ்சா நீ என்ன சமாதானம் பண்ணுவேன்னு நினைச்சேன் பாண்டி, ஆனா நீ இருக்க பாத்தியா அப்படின்னு வானதி கத்த, ஏன்னு எழுந்து நிக்கிறாரு பாண்டி. உன் தம்பி பேச்சாலதான் நான் ஹர்ட் ஆயிருக்கேன்றது கூட உனக்கு தெரியல, அதனாலதான் கோவமா இருக்கேன்றதும் உனக்கு தெரியல, சரின்னு நானே வந்து இதனாலதான் ஹர்ட் ஆயிருக்கேன்னு சொன்னேன், ஆனா நீ ஆமா நீ டார்ச்சர் தான் பண்ணு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி என்னை இன்னமும் ஹர்ட் பண்ற அப்படின்னு கோவப்படுற வானதி, ஏன் பாண்டி என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறன்னு கேக்குறாங்க. எப்பவுமே இப்படிதான் இருப்பியா நீ அப்படின்னு வானதி கேட்க, அவருக்கு நம்ம என்ன பேசணும் இனி என்ன பேசணும்னு ஒண்ணுமே புரியல, அப்படியே குழப்பமும் தவிப்புமா பார்த்துட்டு நிக்கிறாரு. உனக்கு ஏன் என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இருக்க மாட்டேங்குது, எப்பவுமே உனக்கு உன் வீட்டுல ஆளுங்க தான் முக்கியமா இருக்காங்க, யாரு என்ன சொன்னாலும் அவங்களை எதிர்த்து நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிறன்னு வானதி கத்திக்கிட்டு இருக்க. ஏய் அப்படிலாம் இல்ல வானதி, அவன் விளையாட்டா சொன்னாண்டி,
நான் உன்னை லவ் பண்றேன், அதனால நீ என்ன சமைச்சாலும் எப்படி இருந்தாலும் நான் பாராட்டுவேன். அதே மாதிரி அவனும் சாப்பிட்டுட்டு உன்னை பாராட்டணும்னு நீ நினைச்சா எப்படி வானதின்னு பாண்டி கேக்குறாரு. போதும் பாண்டி, உனக்கு இப்ப கூட என் ஃபீலிங்ஸ் புரியல அப்படிங்கிற வானதி கொஞ்சம் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிட்டு, இதுக்கு மேல என்னால சத்தியமா முடியாது. இதுக்கு மேல நான் உன்னை தேடி வந்தா என்ன என்னன்னு கேளு அப்படிங்கிற வானதி கோவமா திரும்ப போக, இப்படி சொல்லிட்டு நாளைக்கே நீ தேடி வரதான் போற அப்படிங்கிறாரு பாண்டி சின்ன சிரிப்போட. போதும் சொல்லிட்டேன், நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வானதி கத்த. சரி சரி சீரியஸ் தான், ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாக்குற பாண்டி, ஏய் கொஞ்சம் மெதுவாடிங்கிறாரு. என்னோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு, இதுக்கு மேல நான் என்ன செஞ்சா நீ என்ன பாராட்டுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு வானதி கேட்க, பாராட்டி மெடல் கொடுக்கறதுக்கு போட்டியாடி நடத்துறோம் அப்படின்னு அப்பாவியா கேக்குறாரு பாண்டி. பாத்தியா இப்ப கூட நீ எப்படி பேசுறன்னு பாத்தியா? என்னால சத்தியமா முடியல பாண்டி, இந்த லவ் எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் மட்டும்தான் எஃபர்ட் போடுறேன், நீ எதுவுமே பண்றது இல்ல. நான் போடுற எஃபர்ட்டை நீ மதிக்கிறது கூட இல்ல. இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு கூட எனக்கு எதுவுமே தெரியல. நான் கிளம்புறேன்னு வானதி கோவமா திரும்பி போறாங்க. வானதி அப்படின்னு பாண்டி கூப்பிட திரும்பிட்டு, இங்க பாரு, இனிமே நான் உன்னை தேடி வரவே மாட்டேன், நீயும் என்னை தேடி வராத. இனிமே இந்த வானதி கிட்ட இருந்து உனக்கு கால் மெசேஜ் எதுவுமே வராது. என் டார்ச்சர் இனிமே உனக்கு இருக்காது அப்படின்னு வானதி திரும்ப, ஏய் வானதி, என்ன வானதி, இரு வானதி அப்படின்னு கையை பிடிக்க படார்னு தட்டி விட்டு 2 அடி போடுறாங்க வானதி. இது முடிஞ்சது, இனிமே நான் உன்னை தேடி வந்தா என்ன செருப்பால் அடி அப்படின்னு வானதி திரும்பி வேகமா நடக்க, ஏய் வானதி, ஏய் வானதி அப்படின்னு தவிப்பா கூட்டிட்டு இருக்காரு பாண்டியன். நிலா வீட்டு வாசப்படியில உட்காந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்க. நடேசன் வந்து சைக்கிளை நிறுத்துறாரு. ரொம்பவே குளிச்சுட்டு வந்திருப்பார் போல இருக்கு. தள்ளாடிக்கிட்டே வர்றவரு நிலாவை பார்த்துட்டு, யாரு என் வீட்டு முன்னாடி அப்படின்னு கொஞ்சம் பக்கமா வந்து பார்த்துட்டு, ஓ மை மருமகள், ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு சொல்லிட்டு வந்து கட்டில உட்காந்துடுறாரு. நிலாவும் லேப்டாப்பை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு எழுந்த ஒரு பக்கத்துல வந்து, என்ன குடிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஏன் நீ குடிக்கிறது இல்லையா அப்படிங்கிறாரு அவரு. நான் என்ன குடிச்சிருக்கேன் அப்படின்னு நிலா கேட்க, ஏன் பச்சை தண்ணி குடிப்ப இல்ல, அப்ப குடிக்கிறல்ல, உனக்கு பிடிச்சத நீ குடிக்கிற, எனக்கு பிடிச்சத நான் குடிக்கிறேன், உனக்கு என்ன இதுல அப்படிங்கிறாரு அவரு. அதான் பிபி இருக்குல்ல, குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு நிலா கேக்குறாங்க. டாக்டர் சொன்னா நான் கேட்கணுமா அப்படிங்கிறாரு நடேசன். பின்ன யார் சொன்னா கேப்பீங்கன்னு நிலா கேட்க, யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேங்கிறாரு அவரு. நிலா டென்ஷனை மறைச்சுக்கிட்டு, பிபி இருக்க ஆள் இப்படியெல்லாம் குடிக்க கூடாது அங்கிள் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு பாக்குறாரு. அதை மீறி குடிச்சா ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேர வேண்டியதுதான் அப்படின்னு நிலா சொல்ல, ஏமா இது ஸ்டீல் பாடி, ஸ்ட்ராங் பாடி, ஒன்னும் ஆகாதுன்றாரு அவரு. ஸ்டீல் பாடின்னு சொன்ன ரொம்ப பேரு நிறைய கஷ்டப்பட்டதை நான் பார்த்திருக்கேன்றாங்க நிலா. அப்படின்னு அவரு நக்கலா பார்க்க, என் வயசுக்கே நான் பார்த்துருக்கேன்னா உங்க வயசுக்கு நீங்க அதை விட அதிகமா பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் பார்த்து நீங்க திருந்தலியன்றாங்க நிலா. வாய மூடு நிலா, நீ ரொம்ப கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிற. நீ கேட்குற கேள்வியில நான் அடிச்ச போதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருக்குது. நான் குடிக்கிறேன், என்னமா பண்றேன், உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ போ அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டுக்கிட்டே சோழன் அங்க வர்றாரு. என்ன நிலா, இவர் பேசுற சத்தம் கேட்டுது, ஏதாவது ஓவரா பேசுறாரா என்ன அப்படின்னு கேட்க, இல்ல குடிச்சிட்டு வந்து புலம்பிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க நிலா. அவரு அப்படியே சைடு வாக்குல சோழனை ஒரு பார்வை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. நீ எதுக்கு இவர்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற, வீணா இவர்கிட்ட பேசி உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதுன்றாரு சோழன். ஆமா, இவர் பெரிய கலெக்டர், ஊருப்பட்ட எனர்ஜியை வச்சுக்கிட்டு தான் இந்த ஊருக்கு நல்லது பண்ண போறாரு, போடா பொண்ணாக்கு அப்படின்னு நடேசன் சொல்ல, டென்ஷன் ஆகுற சோழன் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு, நீ வா நிலா, வா நிலா, வா அப்படின்னு கூட்டிட்டு போக, எப்படியோ போங்கன்ட்டு போறாங்க நிலா. போறேன் போங்க போங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. நிலா உள்ளர வர்றாங்க. இங்க பாருங்க, அவரு குடிச்சிருக்கும் போது அவர்கிட்ட பேசாத, கண்ணா பின்னாடி ஏதாவது பேசுவாரு அப்படின்னு சோழன் சொல்ல, எனக்கு என்ன தெரியாதா, நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், ஏதோ புதுசா சொல்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு நிலா கேட்க, சொன்னா கேட்கவா போறேங்கிறாரு அவரு. நிலா பேசாம லேப்டாப் எடுத்துட்டு அந்த பக்கம் போக, பாண்டி ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்காரு. பாண்டி மொபைல்ல யாருக்கோ கால் பண்ணி காதுல வைக்க, யாருக்கு கால் பண்றாருன்னு எட்டி பாக்குறாரு சோழன். கால் பிக் ஆகலையோ இல்ல என்ன தெரியல, உச்சி கொட்டிட்டு எடுக்கிறாரு. டேய் என்னடா வானதி போன் எடுக்கலையா அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாண்டாங்கிறாரு பாண்டி. எல்லாத்துலயும் பிளாக் பண்ணி வச்சுட்டான்னு அவரு சொல்ல, அப்படியே திரும்புறேன் நிலா, ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. உங்களுக்கும் வானதிக்கும் சண்டையான்னு நிலா கேட்க, ஆமாங்க சண்டைதாங்கிறாரு அவரு. எதுக்கு சண்டைன்றாங்க நிலா. அது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க பீகார் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவ தினமும் காலையிலயும் ராத்திரியும் இங்க வந்தா, வந்து சமைக்கிறேன், எங்களை பாத்துக்கிறேன்னு எங்க மேல அக்கறையா தான் இருந்தா அப்படின்னு பாண்டி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு சோழனை பாக்குறாங்க நிலா. ஆனா அவ சமைச்ச எதுவுமே நல்லா
இல்லைங்க அப்படின்னு பாண்டி பரிதாபமா சொல்ல சோழன் படுநக்கலா சிரிக்கிறாரு. ஒரு உச்சி கொட்டிட்டு சோழனை முறைக்கிறாங்க நிலா. அவரும் சரின்னு டப்புன்னு ஆஃப் பண்ணிக்கிறாரு. அதான் பல்லவனும் சொன்னான்ல, அது இது அவனுக்கு பொடி இட்லி எல்லாம் கட்டி கொடுத்தான்னு மாவுல உப்பு கூட போடலைங்க அப்படின்னு பாண்டி பரிதாபமா சொல்லிட்டு இருக்க சோழனால சிரிப்பை அடக்கவே முடியல. நாங்க எப்படியோ சமாளிச்சு சாப்பிட்டுட்டோம். எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இந்த டாபிக் வந்தது. அப்போ பல்லவன் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டான், அதுக்கு அவளுக்கு கோவம் அப்படின்னு பாண்டி சொல்ல இதுக்கு போயான்ற மாதிரி நிலா பாக்குறாங்க. அப்ப நானும் சிரிச்சிட்டேனா, அத மனசுல வச்சுட்டு கடைக்கு வந்து கத்துனா நான் என்னங்க பண்றது? ஆமா, சாப்பாடு நல்லா இல்லைங்கிற உண்மையை சொன்னேன், அதுக்கும் கத்துறா. ஓ உறவே வேண்டாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு பாண்டி சொல்ல ஐயோன்னு பதறாங்க நிலா. எப்பவும் அப்படிதான் சொல்லிட்டு போவா, ஆனா திரும்பவும் வந்துருவா. இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குங்கன்றாரு பாண்டி. இனிமே வானதி திரும்பி வரமாட்டா, ரொம்பவே சீரியஸா தான் சொல்லிட்டு போயிருக்கான்றது அவர் உள்மனசுக்கு தெரியுதோ என்னமோ. அதனாலதான் பாண்டி ரொம்பவே கலங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்துல எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட உழைப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால நம்ம எல்லாருக்கும் நாமளே உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.